அதாவது என்னுடைய தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னார், கொஞ்ச நாளாகவே காதல் படங்கள் வர்றதில்லைன்னு. ஒரு 4-5 பேர் வந்தானுங்க, வேற வேற விஷயத்தை கையில் எடுத்துட்டு வெட்டு குத்து ரத்தம்னு சொல்லி ரத்த கிளறி ஆகிட்டு இன்னைக்கு ஒரு 4-5 தம்பிக்கு வந்திருக்கானுங்க. நான் தான் சொன்னனே, அது என்னது, ராக்கெட் லான்ச்சர்களை கையில் எடுத்துட்டானுங்க. இன்னும் சில பேர் கஞ்சா பொட்டலத்தோடு வந்தானுங்க, அதை வச்சு படம் எடுக்காங்க. எங்கே போய் வாழ்வியலை சொல்கிறதுக்கு படம்? ஒன்றா மனதை மயக்கக்கூடிய படங்கள் இருக்கணும், உறவை வளர்க்கக்கூடிய படங்கள் இருக்கணும், காதலை புன்முறுவலோடு ரசிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும். இல்லைன்னா மனசை விட்டு நம்ம மிர்ச்சி சிவா அவன் வந்தாலே சிரிப்பு தான். மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது, இவர் நலப்படுத்துகிற விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. இவன் படம் 4 படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, பிபி இறங்கிடும், சுகர் லெவல் கரெக்ட் ஆகிடும். அதுதான் மிர்ச்சி சிவா. ஆனானப்பட்ட சீரியஸ் ஃபில்ம் மேக்கரையே காமெடி ஃபில்ம் மேக்கர் ஆக்கணும் ஒரே பெருமைக்குரிய நடிகன் நம்ம தம்பி ராம. ஒரு படம் எடுக்க ரொம்ப போராடி படம் எடுப்பார் ராம. அங்கங்கெல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்துடுவான். ஆனால் எங்கே ஓடுதுன்னு கேட்குன்னு, சார் அங்கே ஏதோ ஒரு தேட்டரில் ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு அவரே சொல்லுவார். ஆக பெயர் எடுக்கும் இயக்குநர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடுவதில்லை. அதாவது பணத்தளவுக்கு. காதல் படங்கள் எல்லாம் இனி எடுத்தால் ஓடாத, ஒரு வாழ்வியல் படங்கள் எடுத்தால் ஓடாதான்ற பயத்திலேயே நம்மெல்லாம் வெளியே போய் வாய்ப்பே கேட்கறதில்லை. ஏன்னா நம்மளுக்கு அதை தவிர வேறு எதுவும் எதுக்கு தெரியாது. நான் காலேஜில் படிக்கும்போதே காதல் பண்ண வந்தேன். அதாவது 5வது காதல், 4 காதல் தோல்வி பள்ளிக்கூடத்துலேயே. 5வது காதல் கல்லூரியில் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே தான் நாங்கள் சிறுவாணி பக்கம் போயிடுவோம் சாட்டர்டே சண்டேன்னு. அங்கே பார்த்து பாட்டு போடுவேன், அங்கேயும் கவிதை எழுதுவேன். சிறுவாணி கரையோரம் வருவாளா மாமம் பொண்ணு. நல்லா இருக்கா? மருதாணி விரலாலே தொடுவாளா ஓரம் நின்று. தொட்டாளா? ஸோ இந்த மாதிரி நம்ம போகிற இடத்துல இந்த கவிதை இதில் வாழ்வியல் தான். மருதாணியும் சிறுவாணியும் இல்லாத அந்த வாழ்வியல் அங்கே கோவை மாவட்டத்தில் கிடையாது. கண்ணால கடிவாளம் போட்டாலே கண்ணழகி கண்ணழகி கண்ட மீன் கண்ணழகி, சொல்லாத ஒரு வார்த்தை சொன்னாலே சொல்லழகி சொல்லழகி வண்ணத்தமிழ் சொல்லழகி. இப்படியெல்லாம் நான் அந்த காலத்திலே எழுதினேன். எப்போ? 1976. இது எங்கள் கல்லூரி நாட்களில் நானே டியூன் போட்டு நானே பாட்டு எழுதுனேன். ஆக எங்கே வாழ்வியல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது கன்னுலேயோ கஞ்சாவிலேயோ அபின்லேயோ இதுலேயோ கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் இது எல்லாம் சார்ந்து இருக்காமல் சுப்பிரமணியம் சிவா சொன்னது போல் காதல் வாழ்வியலை எடுங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சிவா தரர தர தரர, இந்த சிவா பண்ண லொல்லு இருக்குது பாருங்கள். அவன் படத்தில் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு. இப்போ ஃபுல் காமெடி பண்ணாலும் ஒரு பாட்டு மனசை மயக்கிட்டே இருக்குன்னா அந்த பாட்டு தான். அனிருத் தான் அதுக்கு காரணம். அந்த அனிருத் இப்போ வேறு மாதிரி போடுறாரு, பயங்கர அடி அடிக்கிறாரு, தாங்க முடியாத அடியாக இருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மிர்ச்சி சிவாவுக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்மந்தம், நான் பார்த்த உடனே ஜெர்க் ஆகிட்டேங்க. நானும் பேரரசன் தானே சிறப்பு விருந்தினர்கள். இன்னொரு சிறப்பு விருந்தினர் இங்கே எதுக்குப்பா வந்தாருன்னு பார்த்தேன். நம்ம சிவா, நாங்கள் 3 பேர் தவிர இன்னொரு சிவா எதுக்குன்னு நாங்கள் பார்த்தோம். அதுதான் மிர்ச்சி சிவா, எதுக்கு வந்தீங்க, இங்கே என்ன வேலை அப்படின்னே கேட்டேன் நான் சிவா. ஏய் சரி, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்.
ஏன்னா இன்னைக்கு வந்த படங்கள் அவர் படம் தான் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் 1 ஓடிட்டு இருக்கு. பறந்து வா மகனே பறந்து வா என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.